வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் டோஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 முட்டையை வச்சு 6 பிரெட் டோஸ்ட் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கோங்க. இப்போது காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூள் பிரெட் டோஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 முட்டைக்கு 3/4 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை இந்த 3ஐயும் அதில் சேர்த்துக்கலாம். பிரெட் டோஸ்ட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதில் சேர்த்துக்கிறேன். அப்போது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்பூன் இருந்தாவோ அல்லது ஃபோர்க் இருந்தாவோ அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டையும் பாலும் நல்லா கலந்து வரும். இப்போது தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதில் வெண்ணெய் அல்லது நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா தடவிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை அந்த முட்டை பால் கலந்த கலவையில் நல்லா டிப் பண்ணி தோசைக்கல் மேலே போட்டுடலாம். ப்ரெட்டை நல்லா நனைச்சி போடணும் 2 பக்கமுமே. அப்போ தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக சூப்பரான டோஸ்ட்டாக கிடைக்கும். இதை ஒவ்வொரு பக்கமுமே 1 நிமிஷம் விட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு சூப்பரான பிரெட் டோஸ்ட் கிடச்சிரும். இதை 2 பக்கமுமே திருப்பி போட்டுக்கணும். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் அல்லது டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதை வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.